ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரெசிபி மட்டும் செய்தால் போதுங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஒரு ரெசிபி சொல்கிறோமே, செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். குக்கர் மட்டும் இருந்தால் போதுங்க, வெறும் 10 நிமிஷத்துலேயே இந்த சூப்பரான சைடிஷ் ரெசிப்பியை செய்திடலாம். இது செய்கிறதுக்கு காய்கறி கூட தேவையில்லைங்க. ஒரு கைப்பிடி அளவு சுண்டல் இருந்தால் போதுங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் செய்திடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி பழம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட அரை இன்ச்சு அளவு இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 பூண்டு பல், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்காக முழு கரம் மசாலா, 3-4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது, எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வதக்காமல் தான் அரைச்சி எடுத்துருக்குறோம். அதனால் வெங்காயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கிட்டு ஓரளவுக்கு நல்ல டார்க் கலர் ஆகும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் கரெக்டாக வதங்கி வரும். நம்ம அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிருச்சு. மேலே பாருங்கள், நல்ல டார்க் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம இதுக்குண்டான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு தனியா பவுடர், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது கூட கலருக்காக வேண்டி 1/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வதங்கிட்டு ஓரளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும், நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த அளவு வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்குரிய பேஸ்ட்டு, இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். அதுதான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. வாங்க அந்த பேஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் உடச்ச கடலை இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அந்த தண்டோடையே சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லாவே வதங்கிட்டு கிரேவி பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் இந்த டைம்லேயே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். இது கூட நம்ம காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதில் சுண்டல் வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க, இல்லை குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது சுண்டல் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு சுண்டல் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை சுண்டல் இருந்ததுன்னா கூட எடுத்துக்கலாம். அதை ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சுண்டலுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 5 விசில் வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சுண்டல் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷர் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள். வீடே மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் கூட பக்காவாக செட் ஆகக்கூடிய ஒரு கிரேவி வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக, அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணியிருக்கிறோம்.
இது கூட இறக்குனதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி கிளறி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி ரெடி ஆயிருங்க. ஒரு முறை இந்த சைடிஷை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இந்த டேஸ்டான சைடிஷ் ரெசிப்பியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.